இது வந்து நான் ஊரில் எடுத்த வீடியோ. இது ரொம்ப நாளாக போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த வீடியோவும் கூட. என்ன பிளான்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறியானங்கை பிளான்ட். சிறியானங்கை பிளான்ட்டும் நிலவேம்பும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே ஒரே பிளான்ட்டு தான். இதுதான் அந்த பிளான்ட்டு. இது எங்கள் வயலும் சுற்றிலும் இருந்துச்சு. சரி 2-3 செடிகள் மட்டும் ஊருக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். சீட்ஸுமே நிறையா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த பிளான்ட்டை வச்சு என்ன யூஸ் அப்படின்னா, நிலவேம்பு வந்து நம்ம கோவிடில் வந்து அந்த பேர் அடிக்கடி கேட்ட மாதிரி இருக்கும். அந்த ஃபீவருக்கு வந்து நம்ம இந்த லீஃபை வந்து கசாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து குணமாயிடும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ வந்து இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஒரு பவுடராக இருந்துச்சு, நிலவேம்பு பவுடர் அப்படிங்கிறது. இதை வந்து சிறியானங்கைன்னு சொல்லுவாங்க. இதோட ஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா 3 பெட்டல்ஸ் இருக்கும். ஒரு பெட்டல் மட்டும் கீழே பார்த்த மாதிரி இருக்கும். நிறைய சீட்ஸ் வந்து குட்டி குட்டியாக இதில் வரும். இந்த பட்டாசு செடியில் இருக்க காய் மாதிரி குட்டி குட்டியாக சீட்ஸ் வந்து இதில் இருக்கும். இதில் என்ன யூஸ், எக்ஸ்ட்ரா யூஸஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம இந்த பாம்பு கடி, அந்த மாதிரி பூச்சிக்கடி அதெல்லாம் இருக்கிறப்போ இதோட சாரை நம்ம அந்த இடத்துல எந்த இடத்துல கடிச்சிச்சோ அதில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து டக்குன்னு க்யூர் ஆயிரும். அதே மாதிரி இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த செடியை வந்து குடிச்சிட்டும் வரலாம் கசாயம் வச்சு. அது போக அவங்களுக்கு வந்து காயங்கள் பட்டுச்சு அப்படின்னா குணமாகிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமானதும் கூட. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட இலைகளை அரைச்சி அந்த காயப்பட்ட இடத்துல போட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு குணமாயிடும். அதுக்கப்புறம் ஃபேஸில் வர தேம்பல் பிரச்சனை வந்து ரொம்ப க்யூர் ஆகாத பிரச்சனை, அடிக்கடி வரும் போகும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த லீவ்ஸை வந்து நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு இதாகிடும். இதோட லீஃப் வந்து மிளகாயோட லீஃப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே தான் இருக்கும். அண்ட் ரொம்ப கசப்புத்தன்மை உடையது, ரொம்ப ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்னு தான். ஃபீவருக்கெல்லாம் வந்து இது ஒரு பெஸ்ட் ரெமடியாக தான் இருக்கும். இந்த டெங்கு ஃபீவர்லாம் வரப்போ வந்து ரொம்பவே வந்து டவுன் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதோட கஷாயத்தை வச்சு நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து குணமாயிடும். இந்த பாம்பு கடியெல்லாம் வந்து சாதாரணம் கிடையாது. ஸோ அதுக்கெல்லாமே வந்து இதை வந்து சித்தால ஆயுர்வேதாலலாம் இந்த பிளான்ட் வந்து ஒரு முக்கியமான பிளான்ட்டாக இருக்குது. இதிலேருந்து நிறையா வந்து மெடிசன்ஸ் வந்து தயாரிச்சு இந்த பிளான்ட் கிடச்சிச்சின்னா வளர்த்தி பாருங்கள். ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு தான். பாய்.